இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி இமேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல செம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இமேஜஸ்லாம் பார்க்கறப்போ இதெல்லாமே பெரிய பெரிய ஆப்பை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கறப்ப எனக்கு தெரிஞ்சு ஸோ இது எதையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க டிசைன் பண்றது கிடையாது. இது எல்லாமே ஏஐ ஜெனரேட்டட் இமேஜஸ் தான். இதே மாதிரி இமேஜஸை ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட் மூலமா ஒரு 10 செகண்ட்ல வந்து நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும், அது ஃப்ரீயா. ஸோ அது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோல தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது மாதிரி இமேஜ் ஜெனரேட் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து மைக்ரோசாஃப்ட் பிங் அப்படின்ற வெப்சைட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஜாயின் அண்ட் கிரியேட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் வந்து சைன் இன் வித் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸோ உங்களோட மைக்ரோசாஃப்ட் மெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்து சைன் இன் பண்ணும். ஸோ உங்கள்கிட்ட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கீழே வந்து நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும், அது மூலியமாக நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் மெயில் ஐடியை கொடுத்து சைன் இன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்த ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா ஸ்டெப்ஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இமேஜ் ஜெனரேட் பண்ணுறதான். ஸோ இதில் இனிஷியலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி 15 கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 15 கிரெடிட்ஸ் இருக்க வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஜெனரேட் ஆகும். ஒன்ஸ் அந்த 15 கிரெடிட்ஸ் தீர்ந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் ஜெனரேஷன் வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிரும். ஸோ மற்றபடி இது வந்து ஒரு பெய்ட் வெப்சைட் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இமேஜ் ஜெனரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட்டை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்ச் பார்ல போயிட்டு generate a pixar-style image of a chubby boy child running away with a bowl of rice and the mother going after him in a village setting, blur background அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஒரு 4 இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணிருக்கு. ஸோ இதில் வந்து 4 இமேஜ்மே வந்து பார்க்க சூப்பராகவே இருக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ராம்ப்ட் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்லேயே வந்து எனக்கு பர்ஃபெக்டான இமேஜ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஜஸ்ட் ஒரு 1 லைன் ப்ராம்ப்ட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இமேஜ் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு வராது. அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து ப்ராம்ப்ட் வந்து எவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலாக வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்த ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் a pixar-style image of a cute chubby boy child selling fish in a fish market, village background அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஜெனரேட் பண்ணப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி இமேஜஸ் வந்து எனக்கு ஜெனரேட் பண்ணிச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இமேஜஸ்லாம் பார்க்க வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஸோ லைட்டாக வந்து கார்ட்டூன் மாதிரி இருக்கு. ஸோ ஆனால் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட்ல போயிட்டு அந்த pixar-style அப்படிங்கிறத erase பண்ணிட்டு ஹைப்பர் ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நான் ஜெனரேட் பண்ணப்போ எனக்கு இது மாதிரி இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணிச்சு. ஸோ இந்த 4 இமேஜ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இமேஜ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நான் அந்த இமேஜை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்க்ரீனில் தெரிற இந்த ப்ராம்ப்ட்டை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி மெரிய இமேஜஸ் ஜெனரேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் கன்ஃபைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இமேஜ் வந்து நான் ஃபைனல் இமேஜ் தான் ஜெனரேட் பண்ணேன். ஸோ அதெல்லாம் நம்ம எவ்வளோக்குள்ள டீட்டெயிலான ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அவ்வளோக்குள்ள டீட்டெயிலாக இமேஜஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து கொடுங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து இது மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இமேஜ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ வேணும் அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேருந்து ஈஸியாக காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோஷியல் மீடியா நேம், அந்த இருக்க ப்ரொஃபைல் நேம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கேன், நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் டெக்னிசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு நான் இமேஜ் ஜெனரேட் பண்ணுறப்போ எனக்கு இது மாதிரி வேற 4 இமேஜஸ் ஜெனரேட் ஆச்சு. ஸோ அதில் வந்து எனக்கு இந்த இமேஜ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எந்த சோஷியல் மீடியாஸ் வேணுமோ அந்த சோஷியல் மீடியா நேமை மாற்றிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரொஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான இமேஜஸ் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஜெனரேட் பண்ணப்போ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான இமேஜ் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. திரும்ப நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த ப்ராம்ப்ட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான இமேஜ் கிடைக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இமேஜ் ஜெனரேட் பண்ணுறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நான் இந்த வீடியோவில் ஜெனரேட் பண்ண எல்லா இமேஜஸோட ப்ராம்ப்ட்டே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து அந்த ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நான் இந்த வீடியோ வந்து இது ரன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் மறந்துடாம பண்ணிருக்கேன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.